ஹலோ வணக்கம் சினிக்கான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 82 மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டு ஃபேமிலிஸ் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்ரமுடைய ஃபேமிலி வந்தாங்க. பார்வதி அவங்க அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த ஒரு கான்வர்சேஷன், அது எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பார்வதி பண்றதே நீங்க ஏன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 24 hours உள்ள வந்ததுனால ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நாள்ல நம்ம பெருசாக டிசைட் பண்ண முடியாது. பட் அந்த கான்வர்சேஷன் வந்து இல்லை இவங்களை அக்செப்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் மற்றவங்களை எப்படி நீங்கள் வந்து பார்வதி பண்ணுற மாதிரி ஸ்டாம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அண்ட் திவ்யா வந்து அவங்க டிவி வேணும்னு கேட்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணாங்க. ஆனால் திவ்யாவை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே நிறைய கேள்விகள் வந்து உள்ள வந்துச்சு. ஆக்சுவலா இவங்களை வச்சு மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க, பியோர் மாமியார் நாத்தனார் வைப்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த 24 hours பார்வதி அம்மா வந்து பேரை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவ்வளோ காசிப். அண்ட் ரியா கிட்ட போய் எல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ லாடு லபக்கு தாசன் அவங்கள பத்தியே பின்னாடி பேசுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த புரணியில வந்து சேர்ந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதுதான் நேற்று எல்லாருமே பேசும்போது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, சரி ஓகே ஃபைன் இவங்க அம்மா தான், பட் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஷோவில் வந்தனால அவங்க பேசுறதை வச்சு நம்ம கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ண தான் போகிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து திவ்யாவுடைய அப்பா வந்து எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே உள்ளடங்கியிருக்கு. ரியா வந்து அவங்களாதான் பார்வதியாக தான் போயிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க நல்லா இல்லை, பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது வெளிலேருந்து பார்க்குற பர்ஸ்பெக்டிவ், பட் ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க விஷம் இந்த இது தெரியல என்ன டேர்ம்னு தெரியல. அரோரா வந்து நல்ல பாம்பு கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொன்னது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதை எப்படி ஒரு அம்மா பக்கத்தில் கொண்டு ஒரு பிள்ளைய அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. ஃபைன், இதுதான் நம்ம பார்வதியை பார்க்கறதுக்கான காரணம் இப்படிதான் இருக்கும் போல, இதனாலதான் போல அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துச்சு. நமக்கு எழுந்த கேள்வியை தாண்டி எல்லாருமே அதை கமெண்டாகவும் பண்ணாங்க. ஸோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உங்களோட டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே இருக்க வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தாங்க. பேரானா ரொம்ப கெட்டு போயிருக்கும் அப்படின்னா வந்து சரஸ்வதி வந்து அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸோடைய ஃபேமிலி வந்தாங்க. லைக் 2 பேர் தான் இருந்தாங்க. இவங்க சொல்லிட்டாங்க சுதீஷா, இது உனக்கான பாட்டு, இது நான் நீ உன்னோட படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கு விக்கல்ஸ் ஃபர்ஸ்டே பிளான் பண்ண மாதிரி நான் என் ஒய்ஃபை பார்த்தோன்னா மயக்கம் போட்டு வந்துடுறேன்டா, ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க. கேம் விளையாடும் போதுமே ஒருத்தவங்களை பற்றி அழகாக அந்த டாஸ்க்கை விளையாண்டுக்கிட்டே பேசினாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் விக்கல்ஸோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீ அழுகாத, நீ அழுகிறது யாருக்குமே பிடிக்கல, நீ ரொம்ப ஜென்யூனாக விளாட்ற, அப்படியா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஆமா ஹர்ட் ஆகுதுதா, நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு. ஆனால் இவங்களுமே ஆனா எல்லா நல்லவங்களுக்குமே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ அட்வைஸ் கொடுக்காத. இது அமித் விஷயத்திலயும் பார்த்தோம், கனி விஷயத்திலயும் பார்த்தோம், விக்ரமோட வைஃபுமே தான் வந்து சொன்னாங்க. கிடையாது இங்க எப்படி நல்லவங்க கேட்டவங்க அந்த அந்த வரையறையே கிடையாது. இந்த உலகத்திலே உள்ள கிடையாது. நீங்க வந்து அட்வைஸ் கொடுக்காதீங்க நல்லவங்க மாதிரி, நீங்க வந்து கவுன்சிலிங் பண்ணாதீங்க, இந்த வீட்டோட கவுன்சிலர் நீங்க கிடையாது, உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்லாதீங்க. பட் ஆனா நீங்க சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொன்னானே. அதுக்கப்புறம் விக்கல்ஸோட ஒய்ஃப் வந்து பேசின விஷயங்கள், ஸோ விக்கல்ஸ் அதுக்கு வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு ரியாக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட போயிட்டு, பார்வதி நீங்கள் என்கிட்ட சாரிலாம் கேட்கணும்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னு பார்வதி ஒரு ரியாக்ட் பண்ணாங்க. அதை முடிஞ்சிட்டு பார்வதி அம்மா ஆக்சுவலாக பார்வதி அம்மா கிளம்புனோடனே பார்வதிக்கும் விக்கல்ஸுக்குமே ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன்னா விக்கல்ஸ் ஒரு விஷயம் ஓப்பனாக சொன்னாரு, பார்வதி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அந்த விஷயத்த பார்வதி வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசிட்டு. விக்கல்ஸ் பேரண்ட்ஸ் வரும்போது பார்வதி அவ்வளோ நடிப்பை அள்ளி கொட்டினாங்க. அண்ட் அவங்க அம்மா வேற உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்திருந்தா வந்து உங்க டஃப் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு அதுக்கும் விக்கல்ஸ் ஒரு கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக விக்கல்ஸ் ஃபேமிலி வந்து ஓகே ஒரு மாதிரி கொஞ்சம் செட்டிலாகவே போணுச்சு. அடுத்து சுதீக்ஷா ஃபேமிலி வந்தாங்க. ஸோ சுதீக்ஷா ஃபேமிலியும் பெருசாக எதுவுமே பேசிக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னமோ சிங்கப்பெண்ணு கடலில் வாழ்ந்தா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு போய் எங்கே உன்னை காணுமே இப்போ, இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டு பண்ணேன் அது வேற மாரி ரொம்ப ஆஷா இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ என்ன விளையாட வந்தியோ அதை விளையாடு. அவன் தம்பியும் அதான் சொன்னாரு, நீ என்ன இது ரொம்ப ஆகா ஓகன்னு காணா போயிட்டு எங்க இருக்குன்னே தெரியல,
ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. சுபிக்ஷா காணாமல் போயிருந்தாங்க கொஞ்ச நாள், எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஏன்னா அரோரா வெளில தெரிய ஆரம்பிச்சாங்க. ரியானா போனதுலேருந்து சுபிக்ஷா ரொம்ப டவுன் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி அவங்க டவுன் ஆகுறாங்கன்னா இன்னும் அது புரியல. ஆனா விக்ரம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உன்னோட ஸ்பேஸை தான் வந்து அரோரா எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி. பட் எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அண்ட் சுபிக்ஷாவோட பீட் பாக்ஸிங்க்கு இவ்வளோ விமர்சனமா, அவங்க தம்பியுமே அதை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து டோனாலிட்டி, இந்த சுபிக்ஷா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த சாண்ட்ரா வந்து இந்த டோன்ல நீ பேசலன்றதுனால கொஞ்சம் தயக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இறங்கி விளையாடு அப்படின்னு வந்து பல பேரோட ஃபேமிலி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட கேம் டைனமிக்ஸ் மாறுமா அப்படின்றது தான் கேள்வி. அடுத்து இந்த இது ஃபேமிலிலாம் வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, ஸ்பான்சர் டாஸ்க். அந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல அதுக்கு ஆரம்பத்துல திவ்யா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஆகா எல்லா ஏழரையும் ஒரே டீம். ஏன்னா அந்த டீம்ல யார் இருந்தாங்கன்னா திவ்யா, பாரு, கம்ரு, வினோத். என்னன்னா அது நார்மலா சொல்லட்டோம்னா கூட எடுக்கலாம். ஏன்னா சும்மா நம்ம பேசும்போது என்னடா எல்லா எல்லாரையும் சேர்ந்துட்டீங்க, இது நகைச்சுவையா கூட சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து இன்டென்ஷனா சொன்னாங்க, இல்லை அவங்க ஹர்ட் ஆகணும் அப்படிங்கிற சொன்னாங்களா அப்படிங்கலாம் தெரியல. பட் பார்க்கும்போது ஒரு கிராஸ் மேட் தான் இருந்துச்சு அந்த வேர்டு. பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன மாதிரிலாம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் லைக் வினோத் அதை பிடிச்சிட்டு ஓகே அந்த சைடில் இருக்கவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருந்திருக்கலாம். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேஸாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் அஃப்கோர்ஸ் இங்க ஜட்ஜி என்ன பண்றாங்க ஜட்ஜிக்கு தெரியும், அவங்க ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சண்டேலயே நடுவுல திவ்யாவை பாடி ஷேம் பண்ணாங்க. இந்த மாதிரி மூக்கு இப்படி இருக்கு அப்படின்னு, மூக்க பத்தி பேசாதீங்கன்னு அவங்க ஒண்ணு சொன்னதுக்கு வினோத் போய் அதை கமருதீன் கிட்ட சொல்லி அந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல இவ்வளோ ஒரு சண்டையா அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அதை கமருதீன் கிட்ட போய் சொல்லி வீட்டு தலையா அவர் அங்க வந்து என்ன அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்றதே வந்து தெரியல. இங்க வந்து இவங்க கத்திட்டு இருக்காங்க. உடனே பார்வதி உள்ள பூந்து அத இன்னும் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஊத்தி அந்த மாதிரி வந்து பண்ணாங்க. சோ இதுல ஜட்ஜ் வந்து விக்ரம், அரோரா அண்ட் அமித். அதான் 3 பேருமே ஜட்ஜா அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அவங்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீம் அவங்க எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக பண்ணாங்க. சபரியும் சுபிக்ஷாவும் அதை ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஹேண்டில் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன இருக்கோ அதை ஃபேக்சுவலாக சொன்னாங்க. இந்த பார்வதி எப்பவும் போல குளோரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு குளோரிஃபை பண்ண வரதுக்கு அது எல்லாமே மார்க் கம்மியானிச்சு. வினோத் வந்து இல்லை அவங்க பேசினப்போ நீங்கள் கவனிக்கல, இவங்க பேசின அது விக்கல்ஸ் ஒரு இடத்துல தெளிவாக சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் ஜெயிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தோத்துட்டா இன்னும் அந்த ஜட்ஜை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அது அப்படி கிடையாது, எங்களுக்கு என்ன இருக்கோ அதான் நாங்கள் பண்ண முடியும். அதே இடத்துல ஒன்று சொல்லியிருக்கலாம், முடிஞ்சிச்சு கேம் முடிஞ்சிச்சு இதான் ரிசல்ட்டு, பிக் பாஸ் சொல்கிறதா சொல்லுவீங்க, சும்மா ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிட்டுலாம் நிறைய இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்கலாம். ஏன் வினோத் இன்னும் திருந்தாமல் இருக்கான்னு தெரியல. இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனாங்க வினோத் கொஞ்சம் புரிஞ்சு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் வர வர ரொம்ப ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்காரு. சொல்றத கேளுங்க அப்படின்னுமே சொன்னாங்க, ஆனால் கேட்கவே இல்லை. ஸோ விக்கல்ஸுமே சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க ஜட்ஜியே வந்து சொல்லிடுறீங்க நீங்க உங்க வேலையை சரியா பண்ணல அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பான்சர் டாஸ்க்ல இவ்வளோ கலவரமான, நான் இன்னொன்று நோட் பண்ணேன், ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாத்தையுமே அமித் வந்து ஜட்ஜா தான் போறாரு, பார்ட்டிசிபெண்டா போல. யூஸ்வலா ஸ்பான்சர் டாஸ்க் பத்தி அவ்வளோ பெருசா பேச மாட்டோம், பட் இதுல இவ்வளோ கேஆஸ் நடந்த ஒரு விஷயத்தினால. ஸோ இந்த வாரம் வந்து எவிக்ஷன் இருக்குமா, டபுள் எவிக்ஷனா இல்லை நோ எவிக்ஷனா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி டைனமிக்ஸே வந்து எதுவுமே தெரியல. ஸோ இதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குது, அதாவது அந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன பேச போறாரு அப்படிங்கிறது எல்லாருமே மெயினாக போன வாரம் அந்த ஃபேமிலி வந்தது போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் தான் இன்னைக்கு போகும். நாளைக்கு இந்த வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் நடந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இந்த வீக்கெண்டுமே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா கண்டென்ட்டே இந்த வாரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால அது பெருசாக இருக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத, அதாவது இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆமாம். ஸோ டே 82 வந்து தாண்டிடுச்சு. எப்பயுமே விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கும், உப்பு சப்பு இல்லாத விஷயத்த தான் எடுத்துட்டு வருவாரு. இந்த வாட்டி அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இந்த திவ்யா விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ எவிக்ஷன்ல வந்து எல்லாருமே தான் இருக்காங்க, கமருதீன் தவிர. யார் போவாங்க என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா டியூன் இன் டு சினிகான் தி பாஸ் ரிவ்யூ ஷோ. நான் உங்க விஜய் தயா. நான் சரி. டாடா.